மதுரை சித்திரை திருவிழா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்திற்கு பக்தர்களுக்கு உணவு வழங்கிய அக்ஷய பாத்திரம் டிரஸ்ட். மதுரையில் தொடர்ந்து 5 வருடமாக 5 லட்சம் பேருக்கு மேல் வயிற்றுப்பசி ஆற்றி வரும் அக்ஷய பாத்திரம் டிரஸ்ட் நிறுவனர் நெல்லை பாலு அவர்களுக்கு குவியும் பாராட்டுகள். உலகின் கொடுமையான நோய் ஒன்று உண்டென்றால் அது பசி மட்டும்தான். எனவேதான் பசிப்பினி என்கின்றோம். இந்நிலையில் ஆதரவற்றோருக்கும் சாலையில் அனாதையாக இருப்போருக்கும் கடந்த 6 வருடங்களாக தினமும் மதிய உணவினை வழங்கி வருகின்றது மதுரை அக்ஷய பாத்திரம் டிரஸ்ட். சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நேற்றைய தினம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருக்கல்யாண வைபவத்தை நேரில் காண வந்த பக்தர்களுக்கு மதுரை அக்ஷய பாத்திரம் டிரஸ்ட் நிறுவனர் நெல்லை பாலு, திருப்பரங்குன்றம் அறங்காவலர் குழு தலைவர் சண்முக சுந்தரம், ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பு மணிவண்ணன் ஆகியோர் வடக்கு மாசி வீதியில் உள்ள ஆளாள சுந்தர விநாயகர் கோவில் முன்பாக உணவுகள் வழங்கினர். முன்னதாக கோவிலில் விநாயகரை தரிசனம் செய்து உணவினை வழங்கினர். சுமார் 8000த்திற்கும் மேற்பட்டோருக்கு உணவு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதுரை அக்ஷய பாத்திரம் டிரஸ்ட் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் செய்திருந்தார். அன்னை மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் ரொம்ப அற்புதமாக மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் மதுரையின் அக்ஷய பாத்திரம் மூலம் திருக்கல்யாணத்தை பார்த்து வருகிற பக்தர்களுக்கு அன்னம் வழங்குவது வழக்கம். பொதுவாக மதுரையின் அக்ஷய பாத்திரம் டிரஸ்ட் மூலம் கடந்த 2300 நாட்களுக்கு மேலாக 6 வருடத்திற்கு மேற்பட்டு 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட வயிறுகளின் பசியினை ஆட்சி இருக்கிறது அக்ஷய பாத்திரம். அதே போல் திருக்கல்யாணம் பார்த்து வருபவர்களுக்கு நம்முடைய ஒரு நிகழ்வாக நாங்கள் நம்முடைய வடக்கு மாசி வீதி மேலமாசி வீதி சந்திப்பில் உள்ள விநாயகர் கோவிலிலே வைத்து இப்பொழுது அன்னம் வழங்கப்பட்டது. நம்முடைய திருப்பரங்குன்றம் நம்முடைய முருகன் திருக்கோவிலுடைய அறங்காவலர் அருமைக்குரிய சேவை செம்மல் ஆன்மீகத்திற்கென்றே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட அண்ணா சண்முக சுந்தர அண்ணா அவர்கள் தலைமையிலே நம்முடைய ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் முனைவர் மணிவண்ணன் அவர்கள் முன்னிலையிலே இன்றைக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இது ஒரு சாம்பிளுக்கு தான் இங்கே வச்சு வழங்கினோம். இப்பொழுது மதுரை நகர் முழுக்க ஒரு குட்டி யானை வண்டியிலே அந்த விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு ஒரு 8000 பேருக்கு வழங்கினோம். இந்த ஆண்டு ஒரு 5000 பேருக்கு அந்த உணவு வழங்குகிற திட்டம் இப்பொழுது தொடங்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு மதியம் 3 மணி வரை இந்த உணவு வழங்கப்பட இருக்கிறது என்கிற தகவலை தெரிவித்துக் கொண்டு அக்ஷய பாத்திரம் டிரஸ்டிற்கு ஒவ்வொரு ஆண்டும் நிறைய மக்கள் உதவி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் உதவ நெல்லை பாலு 9442630815 என்ற செல்பேசியிலே தொடர்பு கொள்ளலாம் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மிகவும் அற்புதமாக எம்பிராட்டி அன்னை மீனாட்சியுடைய சொக்கநாதருடைய திருமண வைபோகம் சிறப்பாக நடைபெற்றது. உலகம் பூரா பார்த்து அனைத்து பக்தர்களும் பரவசம் அடைந்தனர். இன்று அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்றால், அந்த திருமணத்துக்கு சென்றால் பொதுவாகவே திருமணத்துக்கு சென்றால் அன்னதானம் நாம் உணவு அருந்துவோம். அந்த உணவு அருந்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லல்ல குறையாத அட்சய பாத்திரமாகிய அண்ணன் திரு பாலு அவர்கள், நெல்லை பாலு அவர்கள் சிறப்பாக இந்த அன்னதானத்தை தினந்தோறும் நடத்தி கொண்டிருக்கின்றார். அது இன்று அவர் இந்த அன்னதானம் நடத்துவதில் மிகவும் நான் பெருமை கொள்கிறேன். ஏனென்றால் இன்று சித்திரையில் முத்திரை பதிக்கும் எம்பிராட்டினுடைய இந்த திருமண வைபோகத்தில் அனைவருக்கும் பசியார் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கின்றார் என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதில் நான் முன்னின்று இன்று அனைவருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் நான் அன்னதானம் வழங்கியது மிகவும் பெருமை கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அண்ணன் திரு நெல்லை பாலு அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மிகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் நெல்லை பாலுவினுடைய அக்ஷய பாத்திரம் ட்ரஸ்ட் கடந்த 6 ஆண்டுகளாக 2300 நாட்களுக்கு மேல் தினந்தோறும் அன்னதானம் செய்து வருகிறது. அதிலும் குறிப்பாக மீனாட்சி அருள்மிகு நமது மீனாட்சியினுடைய திருமணம் நடைபெறுகின்ற அன்று ஆண்டுதோறும் செய்து வருகிறார். இன்றைய தினம் மட்டும் 5000 பேருக்கு மேல் பல பகுதிகளில் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அவருடைய தொடக்கமாக ஆளாள சுந்தர விநாயகர் கோயிலில் இந்த விழா சிறப்பாக நடந்துச்சு. எங்களை அழைத்து பெருமை சேர்த்த கவிஞர் நெல்லை பாலுவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் சிறப்பு என்னென்னா, ஆன்மீக செம்மல் திருப்பரங்குன்றத்தினுடைய அறங்காவலர் இளவல் சண்முக சுந்தரம் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் பல மக்கள் பெரிய செல்வந்தர் கூட நின்று வரிசையாக வாங்கி செல்வது ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. திருமண விழாவிற்கு, மீனாட்சியினுடைய திருமண விழாவிற்கு விடிய காலையில் இருந்தே மக்கள் பெருந்திரளாக வந்திருந்தனர். அவர்களுடைய பசியாற்றும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதற்கு
கவிஞர் நெல்லை பாலுவுக்கும் அக்ஷய பாத்திரம் ட்ரஸ்ட்டுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.